ஏஐ வந்துச்சு இல்லையா? நான் உங்களுக்கு ஆடுறது பார்க்கணும், நீ ஏஐ போட்டுலாம். நீ ஆடுற மாரி வருமா? நான் ட்ரை பண்ணேன் வரல. அந்த ரீல் யாராவது இருந்தா அனுப்பிச்சு விடுங்க. நான் முதல்ல ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். என் வாழி வச்சுன்னு இதெல்லாம் நான் ஆட முடியுமா? எந்த கால தூக்கணும், எந்த கால வைக்கணும்னே எனக்கு தெரியல. போங்க ஏன் மென்டல் கூதி. ஸ்பீடா தான் பண்ணணும். யோ முதல்ல இரு, நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். மண்டை தெரியும் தெரியும், மண்டை தெரியும், புண்டை தெரியும், எல்லாம் தெரியும். இருங்க பேசுறதுதான் இதுதான். யோ இப்பதான் ஏஐ வந்துச்சு இல்லையா? நான் உங்களுக்கு ஆடுறது பார்க்கணும், நீ ஏஐ போட்டுலாம். நீ ஆடுற மாதிரி வருமா? ட்ரை எவ்ரி டைம் சின்னா டன் சம்திங் இன் லைவ் அண்ட் டிஸ்கார்ட் நண்பர்கள் பி லைக் என்னது நோபடி இஸ் ஒர்க்கிங் ஃபாஸ்டர் than மை chat. उनका लाफ क्यों था रुको. Bro, this literally happened 5 seconds ago. Bro, when was that clip? நான் தான் நேத்தே காமிச்சேன், எனக்கு டென்ட் கிடையாது. இங்க டென்ட் இல்ல, தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? How lazy are you? I'll marry a pregnant woman. டியூட் பிரதீப் ரங்கநாதன். எவ்ரி டைம் சின்னா டன் சம்திங் இன் லைவ் அண்ட் டிஸ்கார்ட் நண்பர்கள் பி லைக் என்னது நோபடி இஸ் ஒர்க்கிங் ஃபாஸ்டர் than மை chat. W சின்னா drink the water. The bottle from the floor. He moves his mic. He started complaining about என்னது? He started complaining WGR6 bottle. He plays. Looks his balls. He calmly. His tumbler left. Scratch his ball. Searching for his ball. இந்த மாதிரி நானும் ஸ்பீடும் வந்து ஒரு IRL பண்றோம், அந்த மாதிரி இல்ல. நானும் ஸ்பீடும் ஃபுட்பால் ஆடுறோம், அந்த மாதிரி இல்ல. நானும் ஸ்பீடும் ரன்னிங் ரேஸ் போறோம், ஆஸ்டனால் மாதிரி ஸ்பீடு மாதிரி அந்த மாதிரிலாம் இல்ல. WHனா drink the water. நம்ம ஆய் கதைக்கு வருவோம். நான் ஒரு வாட்டி ஸ்கூல்ல போனேன். ஸ்கூல்ல போனதுக்கு என்னாச்சு, அவசரமா வந்துச்சுன்னு போனேன். கிளாஸ் ரூம்ல ஏஞ்சி அப்ப வந்து 5th ஃப்ளோர்னு நினைக்கிறேன். 2nd ஃப்ளோர்ல தான் கக்கூஸ் இருக்கு. இறங்கி ஓடி வரதுக்குள்ள படிக்கட்டுலயே வெடிச்சிருச்சு. அங்க ஒரு ஓப்பன் ஐமர், என்னோட படாக்ஸ்ல ஒரு ஓப்பன் ஐமர் ஆயிடுச்சு. 5th படிச்சிருந்தேன். அப்ப என்ன ஆச்சு, வயத்த கட்டப்பட்டன்னு கலக்கணும்னு வேகமா இறங்கி வந்தேன். 3rd ஃப்ளோர் வந்தோடனே பஸ் ஓப்பன் ஐமர் ஆயிடுச்சு எனக்கு. செகண்ட் ஃப்ளோருக்கும் 3rd ஃப்ளோருக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ளோர்ல எனக்கு ஓப்பன் ஐமர் ஆயிடுச்சு. ஜெட்டில ஒரு ஓப்பன் ஐமர் பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. அது பிளாஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, அந்த நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் படிக்கட்டுல கிடக்குது, ஒவ்வொரு படிக்கட்டுல. அந்த டைம்ல நான் செட்டி போட மாட்டேன். சோ அதை ஹோல்டு பண்றதுக்கு எதுவுமே இல்ல, அந்த நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் ஃபில்டர் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. எங்க ஸ்கூல் ஆயா பார்த்துட்டு என்னடா அது நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் போட்டு இருக்கு தத்திரம் முடிச்சோம் திட்ட ஆரம்பிச்சிச்சு. ஒரு ஆயா பார்த்தா பரவாயில்ல, 2 ஆயா, அந்த பிளாக் இருக்கிற எல்லா ஆயாவும் அந்த படிக்கிட்டு தான் ஆயா பார்த்தா கூட பரவாயில்ல. மிஸ் பார்த்தாங்க, பிடி சார். இதை விட மெயின் கஷ்டம் என் கிரஷ் பார்த்துருச்சு. நான் போட்டேன்னு பார்க்கல, நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் பார்த்துருச்சு. நல்ல வேலை அந்த டைம்ல நான் இல்ல, அந்த ரேடியேஷன் ஏரியால வந்து நான் இல்ல. அதனால யாரோ ஒருத்தன் போட்டுட்டான், அந்த மேட்டரை சமாளிச்சாச்சு. கீழே போயிட்டு ட்ரௌசர்ல நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் ஒட்டுனுக்குது, அந்த ட்ரௌசரோட போய் உட்கார முடியுமா? முடியாது. ஆயமா கொண்டு போயிட்டு வேற பையன் ட்ரெஸ் எடுத்துன்னு வரேன், லைக் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பாங்க ஸ்கூல்ல, அது எடுத்துன்னு வரேன். போய் பார்த்தா என்ன மாதிரியே ஒருத்தன் வேற ஒரு பிளாக்ல ஆகி போய் நியூக்ளியர் ஓப்பன் ஐமர் ஆகி அவனுக்கும் அதே ப்ராப்ளம், வேற ஒரு பிளாக்ல இன்னொரு பையனுக்கு. இப்போ வந்து எங்களுக்குள்ள போட்டி, எங்களுக்குள்ள யார் இந்த ரேடியோ ஆக்டிவ் சூட்டை போட்டுக்கணும். என்ன ஒரு பிரச்சனைனா, எனக்கு முன்னாடியே அவனோட பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. முறைப்படி அவனுக்கு தான் ட்ரெஸ் போகணும்ட்டு அவனுக்கு கொடுத்துட்டாங்க, எனக்கு ட்ரெஸ் இல்ல. நான் வந்து ஜெட்டி இல்லாம சட்டை மட்டும் போட்டேன். இன்ஸ்டால பேக்கப் பார்த்தேன்.
நான் ஜெட்டி இல்லாம அம்மனை கட்டி ஆயம்மா வந்தாங்க வேகமா. ஒரு ஏதோ துணி எடுத்து வந்தாங்க. ஏதோ எனக்கு ஒரு ஹோப் இருக்கு அப்படின்னு நினைச்சு ஆயம்மா வந்து இப்படி விரிக்கிறாங்க துணி. பார்த்தா கேர்ள்ஸ் போடுற ஸ்கர்ட், கேர்ள்ஸ் என் கிளாஸ் பொண்ணு போடுற ஸ்கர்ட். என் மனசே உடச்சு போச்சு. அம்மா வேற ட்ரெஸ் கூட இதுதான் இருக்கு, எல்லாம் இப்படியே போய் உட்காரு கிளாஸ்ல ஸ்கர்ட் போட்டுன்னு கிளாஸ் உள்ள போறேன். எல்லாரும் என்ன பாக்குறானுங்க. லெஃப்ட் சைடுல பொண்ணு, ரைட் சைடுல என் ட்ரெஸ், முன்னாடி பொண்ணு, சுத்தி பொண்ணுங்க, நானும் ஸ்கர்ட் போட்டு அதுக்கு ஒரு டாப் கூட இல்ல தெரியுமா. இங்க அக்கிள் எல்லாம் தெரிஞ்சு நான் போட்டு உட்காந்துருங்க. அன்னைக்கு முடிவு பண்ணு, என்னதான் ஆனாலும் ஆய் அட்டாக்கு. சரி, நம்ம ஆய் கதைக்கு வருவோம். நான் கேமிங் ஹெல்ப்ஸ் மீ ரிலாக்ஸ் ஆல்சோ வைல் கேமிங். என்ன இது? குணர்ச்சினா ஆக்டிவேட்டா. ரியலாவே எனக்கு கேம் ஆடும்போது தான் எனக்கு நிம்மதியா இருக்குது தெரியுமா. ஐ ஃபீல் ப்ரெஷர்லெஸ், ப்ரெஷர் இருக்காது, டென்ஷன் ஆகாது, சந்தோஷமா ஆடுவேன் நான். கூன் பண்ணும்போது கூட ப்ரெஷரா இருக்கும். ஐயோ டக்குன்னு வேற சீன் போயிடுச்சுன்னா திடீர்னு அதுல கூன் ஆக முடியலனா அப்படின்னு அதுல கூட ப்ரெஷர் இருக்கும். இந்த சீனுக்குள்ளே டக்குன்னு கூன் ஆயிடுவோம் அப்படின்னு. பட் வந்து கேம் ஆடும்போது தான் வந்துட்டு எந்த சீன் போனாலும் எக்ஸப்ட் ஊக்காங் 1 HP கிளட்ச். அடா எப்படியா மார்க் வைடா அவன. ஏய் அடிடா. தண்ணி குடி தண்ணி குடி தண்ணி. எங்கடா மயிருங்க. அத கிளம்புங்க எங்க அம்மால. கேம் ஆடும்போது தான் எனக்கு நிம்மதியா இருக்குது தெரியுமா. கேமிங் ஹெல்ப்ஸ் மீ ரிலாக்ஸ் ஆல்சோ. இது என்ன ஏய் அதே தெரியல. இப்ப அந்த என் செட்டி பிக் தானே வரும். நான் இப்ப செட்டில இப்படி படுத்துன்னு இருப்பேன் தானே வரும். நான் பேச இங்க நிஜமாலே அந்த மாதிரி படுத்து ஒரு போஸ்ட் குத்துட்டா எடுத்துக்கிறீங்களா அத? ஓகேமா யாரியா நீங்க? ஃபுல் வீடியோ தானா? ஓகே. நான் கண்டுபிடிச்சிருவேனே அப்படின்ட்டு நடுவுல நான் எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன், இந்த போட்டோ வேண்டாம், இது ஏதோ நான் யாரு கூட வீடியோ கால் பண்ணும்போது எடுத்த போட்டோ மாதிரி இருக்குது, இது வேண்டாம், கான்டாக்ட்ஸ் தெரியாதவன் பார்த்தா ஏதோ என்னோட லீக்ஸ்ன்னு நினைச்சுப்பானுங்க. நான் எத்தனை வாட்டி நான் சொல்றேன், மதன் கௌரி இது ஒரு போட்டோ இருக்கும் இதே மாதிரி, லிட்டரலா அது மாதிரி தான் இருக்குது. இது நாங்க பசங்க கூட கால்ல இருந்த போச்சு இதுயா வீடியோ கால் மாதிரி இல்ல ப்ரோ, ஓயோல மஜாவா இருந்தது. ஆமா, பேக் ஷாட் எடுக்கும் போது எடுத்து போட்டோ அது காத்தா. இது என்ன ஏய் அதே தெரியல. லுக் அப் லைட் தான் இருக்கு. மேலையும் இல்ல கீழையும் இல்ல. மண்டேஸ்வரிங்க என்ன மண்டேஸ்வரிஞ்சா வந்துருமா? மேலையும் இல்ல கீழையும் இல்ல கோத்த மண்டேஸ்வரிங்களா குண்டேஸ்வரிங்க. யோ நீங்க தான் உமால எங்கேயானு உமால காலேஜ் படிக்கிற வேலைக்கு போற பசங்க மாதிரி நந்துக்கிறீங்களா நீங்க? மேல பாரு கீழே பாரு கோத்தா குரங்குங்கிறீங்க. என்ன கோத்தா அதான் கேட்டுருவேன் நானு. வயசுக்கு ஏத்த சவகாசமே இல்ல. பிஃபோர் ஒர்க் சின்னா சின்னாவா டேய் என்கிட்ட ஒருத்தன் கேக்குறான்,
நீங்க ஜெட்டில படுத்தது எப்படி ப்ரோ அந்த போட்டோ கிடைச்சது ப்ரோ? நான் ஏன் ஜெட்டில படுக்க போறேன்? எவனோ எடிட் பண்ணி போட்டிருக்காயா. அவர் ஜெட்டி இல்லாம தான் படுப்பாரு. ஜி கொஞ்சம் சாத்துக்கு சூத்த மூடுங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணி ஏத்தாதீங்க.